கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் தேவன் தமது புதிய கிருபைகளை தருவாராக. அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை குறைவில்லாமல் கொடுக்கிற தேவன் இன்று நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நிறைவாய் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேதாகமும் அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம பல வேளைகளில் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளாததுனால மாத்திரம்தான் நம்ம தடுமாறுகிறதை பார்க்கிறோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. அழகான ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அதன் முன்பகுதியில் ஒரு மூளைக்கல்லை பற்றி அவர் போடுகிறத பார்க்குறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பாறை மேலே தன் வீட்டை கட்டுகிறவன் அவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கற்பாறையாகிய இயேசுவுக்கு மேலே விசுவாசத்தை வைக்கிற ஒரு மனுஷன். மத்தேயு 7:25 நம்ம வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெருமளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து உதாரணத்தை அழகாக சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு கண்மலைக்கு மேலே கட்டப்பட்ட வீடு. யார் அந்த கண்மலை? கண்மலையாகிய கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, மூளைக்கல்லாகிய இயேசு. இப்போ அவருக்கு மேலே கட்டி எழுப்பப்படுகிறவர்கள் பதற மாட்டார்கள். அப்போ நம்ம அவரை முழுமையாக நம்ம நம்பும்போது, சார்ந்து கொள்ளும்போது நம்ம அசைக்கப்படுவது இல்லை. இதுதான் சங்கீதக்காரருடைய அனுபவமாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்புமையானால், சங்கீதக்காரருடைய தாவீது தன்னுடைய அனுபவத்தை அதில் பகிர்ந்து கொள்ளுகிறார். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து வாழ்க்கை முழுவதும் போராட்டம். வாலிப நாட்களில் சிறுவனாக இருக்கும்போது கரடியோட போராட்டம், சிங்கத்தோடு போராட்டம். அதுக்கப்புறம் பின்னால் வந்தீங்கன்னா கோரியாத்தோடு போராட்டம். அதுக்கு பிறகு யுத்தங்கள். அதுக்கப்புறம் சவுலோட குடும்பத்தாரோட போராட்டம். யுத்தம் 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 என்று சொல்லி யுத்தத்திலேயே பழகி யுத்தத்திலே போராடி கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை, விழவில்லை. ஒரு இடத்துல கூட கைவிடப்படவில்லை. அந்த அனுபவத்தான் சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னால் எப்பவும் யாரை தான் நான் வைத்திருக்கிறேன்? கர்த்தரை வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் பேரில் யார் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தடுமாறுவதும் இல்லை, அவர்கள் கீழே விழுவதும் இல்லை. அவர்களோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், தானியேலுடைய புஸ்தகத்தில் 2 சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட ஒரு வரலாறை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் பொற்சிலை, இன்னொரு பக்கத்தில் நமது ஆண்டவராகிய தேவன். யாரை பணிந்து கொள்வது என்ற பிரச்சனை. ராஜாவின் ராஜாவும் அவருடைய கூட்டம் பொற்சிலைக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். இந்த பக்கத்தில் அதிகாரம் இருக்கிறது, சொல்லப்போனால் அவர்கள் ஆளுகை இருக்கிறது. அவரால் நினைத்தா அவர்களை எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும். இந்த பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் கண்களுக்கு புலப்படாதவராக இருக்கிறார். ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கண்களுக்கு புலப்படாத ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அவர் ஜீவனுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. அவர் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காவிட்டால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், ஜீவனுள்ள தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாங்களும் இருப்போம் என்ற ஒரு பெரிய அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதனால் அக்கினி சூளைக்குள்ளே 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டவர்கள் மரித்து போனார்கள்.
ஆனால் இந்த 3 பேரும் மரித்து போகவில்லை, எரியவும் இல்லை, கருகவும் இல்லை, கருகின வாசனை மேலே வரவும் இல்லை. ஏன்னா அவங்களோடு கூட 4வது நபராக மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் உலாவினதை எல்லாருடைய கண்களும் கண்டது. அன்பானவர்களே, நீங்கள் நானும் பதறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும்போதே அவருடைய அக்கினி சுளைக்கும், எரிகிற அக்கினி சுளைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிக்கிற தேவன். அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அந்த தேவனை தான் நீங்களும் நானும் தொழுது கொண்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் அணைச்சிருக்கோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கோட வல்லமையில் மாற்றம் இல்லை, அவருடைய கிருபைகளில் மாற்றம் இல்லை. அவர் அப்படியே நம்மையும் பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தை கொண்டு பதறாதீங்க. பதற காரியம் என்ன செஞ்சோன்னா செதறிப்போம், அது காரியம் விஷயத்துக்கு வராது. நீங்கள் பதறாமல் இருங்க, பதறாமல் இருங்க. ஒன்றுமே செய்யாது. சிங்கமே வந்தாலும் அது உங்களுக்கு கடிக்காது, சர்ப்பமே வந்தாலும் அது உங்களுக்கு கடிக்காது, சத்துருக்கள் சூழ்ந்து வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு ரொம்ப ஒரு பாளையமே இறங்கினாலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் மாத்திரம் அதிகமாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருந்து அவர் மேலே கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். ஆமேன், ஆமேன்.